ஸோ பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு வழியா முடிஞ்சிருச்சு. இந்த பிக் பாஸ் 24/7 லைவ் பார்த்துட்டு இருந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஐய்யய்யோ! இப்ப நான் என்னத்த பண்றது? என்ன பார்க்குறது? அப்படின்ற மாரி ஒரு பெரிய குழப்பத்தில இருப்பீங்க. வேலை பண்ணிட்டு இருந்தாலும் சரி, பண்ணலனாலும் சரி, நடுவுல சரி அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்ற மாரி போவாங்க. அதுவும் இல்லாம இந்த ப்ரோமோ பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 3 ப்ரோமோன்றப்போ, என்ன வரப்போகுது? அடுத்த ப்ரோமோ என்ன? அப்படின்ற ஒரு ஆர்வம்லாம் இருந்திருக்கும். ஸோ இப்போ பிக் பாஸ் முடிஞ்சோனே அதெல்லாம் டப்புன்னு ஒரே நாள்ல முடிஞ்சு போன மாரி ஆயிருக்கும். எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருக்கும் தானே! சரி ஓகேங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக் பாஸோட ரீகேப் மாரி ரொம்ப குயிக்கா என்ன நடந்துச்சு ஸ்டார்ட் டில் எண்ட் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். எப்பா நானே எப்ப தான் இந்த பிக் பாஸ் முடியும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க என்னங்க திரும்ப இப்ப ரீகேப்ப தூக்கிட்டு வரீங்க? ஜஸ்ட் மூவ் ஆன் இதுலேருந்து போங்க. வேற ஏதாவது பண்ணுங்க. வேலைய பாருங்க, பொழப்ப பாருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு கிடையாது. ஸோ நீங்கலாம் வெளிய போயிருங்க. மத்தவங்கலாம் வீடியோவ கன்டின்யூ பண்ணுங்க. ஸோ நம்ம இப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? டே 1லேருந்து என்ன நடந்துச்சு அப்படின்றத வெறும் தம்ப்நெயில மட்டும் பார்த்து மெயினான விஷயங்கள மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் உள்ள கூப்பிடுறப்பவே நம்ம ஆர்னவ் அப்பவே ஆரம்பிச்சுட்டாருங்க விஜய் சேதுபதியோட. அப்பவே உள்ள போய் நான் வந்து வீரமா இது பண்ணணும். ஏன்னா ஆம்பளையாச்சே அப்படின்ற மாரி ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு. நம்ம விஜய் சேதுபதி உடனே கேட்பாரு. வீரத்தில என்னங்க ஆம்பள, பொம்பள அப்படின்ற மாரி. ஸோ அங்கேயே வந்து நம்ம ஆர்னவ் அவரோட வேலைய வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஏன்னா 24 ஹவர்ஸ்ல எலிமினேஷனா அப்படின்ட்டு. ஸோ அந்த டைமே பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்து வந்திருக்கும். அதாவது 24 ஹவர்ஸ்ல வந்து எலிமினேட் பண்ண போறாங்க. சாச்சனா எலிமினேட் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ அத தான் நம்ம இதில போட்டுருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டே 1 அதாவது சாச்சனா வந்து எவிக்ட் ஆயி போறாங்க. அது என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, எல்லாரும் உட்கார்ந்து சரி இந்த 24 ஹவர்ஸ்ல வந்து ஒருத்தங்கள எவிக்ட் பண்ணணும்னு சொல்ட்டாங்க. அப்போ நான் இங்க எதுக்கு இந்த வீட்ல இருக்கணும்ன்றத சொல்லுங்க அப்படின்னு இருப்பாங்க. எல்லாரும் சொல்றப்ப நம்ம சாச்சனா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உள்ள வந்தோன ஆண்கள், பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு எந்த சைடு வேணும்னு சூஸ் பண்ணியிருப்பாங்க தெரியுமா? ஸோ அதுல இருந்ததுல சாச்சனாவும் வந்து ஒரு மெயினான ஆளா இருப்பாங்க. ஸோ ஜாக்லினுக்கு வந்து அது சுத்தமா புடிக்கல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தர்ஷிகாவும் புடிக்கல அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க இல்லையா அந்த டிசிஷன. ஸோ அதுக்கு சாச்சனா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாரி அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு நானும் ஒரு காரணமா இருந்திருக்கேன். ஸோ என்னால வந்து இப்ப பார்த்தீங்கன்னா 2 பேர் புடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஜாக்லின்லாம் வெளிய படுத்து தூங்குறாங்க. ஸோ அந்த ஒரு ரீசன்னால நான் போனா ஓகேன்னு நெனைக்கிறேன். அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்கங்க. ஸோ இதையே புடிச்சுப்பாங்க. இதையே புடிச்சுட்டு யாரெல்லாம் வெளிய அனுப்பலாம் அப்படின்னு வோட்டிங் பேசிஸ்ல வந்து வரப்போ, மேக்ஸிமம் வந்து சாச்சனாக்கு வந்துரும். அதுவும் இந்த ஓட்ட திருப்பி விட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரவீந்தர் தான் வந்து திருப்பி விட்டுருப்பாரு. அண்ட் கடைசியா வந்து ஜாக்லினும் வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது "நீ வெளிய போனா தான் நான் உள்ள இருக்க முடியும்." அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஊரே பார்த்தீங்கன்னா வந்து அன்ஃபேர் எவிக்ஷன்ற மாரி சொன்னாங்க. அஃப்கோர்ஸ் நமக்கு அப்ப சாச்சனாவ பத்தி தெரியாது இல்லையா? ஸோ அந்த ஒன் டேல சாச்சனான்னு இல்ல அந்த இடத்துல யார் இருந்திருந்தாலும், நம்மளால அத அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அண்ட் அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா, நம்ம சுனிதா தமிழ் பேசுறேன், தமிழ் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா, அந்த யார் தச்ச சட்டை இது எங்க தாத்தா தச்ச சட்டை அப்படிங்கிற அந்த டங் ட்விஸ்டர வந்து சொல்லி, அத வந்து சுனிதா வந்து சொல்லிட்டு இருப்பாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ரூல் புக் வந்து போட சொல்லுவாங்க. அதாவது விமென்ஸ் டீமுக்கும், மென்ஸ் டீமுக்கும் நீங்க உங்க சைடு இது இதெல்லாம் உங்களுக்கு சொந்தம். உங்க கால்குலேஷன் எப்படி இருந்திருக்கும்னா, கிச்சன் யார் பக்கம் இருக்கோ அவங்க தான் சமைக்கணும்னு சொல்லிருவாங்க. அதனால நம்ம அத அவங்களுக்கு குடுத்துறலாம் அப்படின்ற மாரி இவங்க பேசியிருப்பாங்க. பட் இப்ப அந்த ட்விஸ்ட் வந்துருச்சு இல்லையா? அதாவது அவங்க சைடு கிச்சனுக்கு போய் சமைக்கணும்னா, இவங்க சில விஷயங்கள் பண்ணிட்டு போற மாரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து மாட்டிக்கிட்ட பங்கு அப்படின்ற மாரி நம்ம போட்டிருப்போம். ஸோ இப்போ டே 2ங்க. இப்ப தான் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி விமென்ஸ் டீம்ல இருந்து ஒருத்தர் அந்த பக்கமும், மென்ஸ் டீம்ல இருந்து ஒருத்தர் இந்த பக்கமும் ஸ்வாப் பண்ணி நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மேட்டர் அது புதுசா இப்ப தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த டிஸ்கஷன்லயே பார்த்தீங்கன்னா, நம்ம சுனிதா அண்ட் ஜாக்லின்குள்ளார ஒரு சண்டை வந்திருக்கும். ஜாக்லின் சொல்லுவாங்க, "நான் போனா நம்பிருவாங்க. ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி உங்களோட விமென்ஸ் டீமோட சண்டை போட்டுட்டு உள்ள வந்து படுக்காம வெளியவே இருக்கேன் இல்லையா? ஸோ அப்ப மென்ஸ் டீம் என்ன நம்பிருவாங்க." அப்படின்ற மாரி பேசிக்கிட்டு இருக்கப்போ, ஜாக்லின் சுனிதாக்குள்ள பிரச்சனை வந்து சுனிதா சொல்லியிருப்பாங்க, "அது இன்ட்ரஸ்டிங் கிடையாது. நீ பண்றதெல்லாம் டிஸ்டர்பிங்கா இருக்கு." அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் பக்கத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம பவித்ரா வந்து நான் போறேன்னு சொல்லிட்டு அவங்க குடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன் நல்லா இருக்குங்க. அதாவது நான் ஒரு ஸ்லீப்பர் செல் மாரி அங்க போய் இருந்து என்ன வேணுமோ விமென்ஸ் டீம்க்கு எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ இப்போ டே 3 என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள அந்த பிராங்க் அதாவது நம்ம ரவீந்தர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, ரஞ்சித் வந்து நாமினேஷன்ல இருக்கிறாரு. நம்ம வந்து அவர வெளிய தெரியணும் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சொல்லிட்டு ஒரு பெரிய பிராங்க் பண்ணி வீட 2ஆக்கி எல்லாரும் நம்பியிருப்பாங்க. அண்ட் கடைசியா பார்த்தீங்கன்னா, "ஓ மை லவ்ன்னு" இவரு வேற ஒரு பாட்ட பாடி ஒரு ஹக்க போட்டு முடிச்சிருப்பாரு ஃபைட்ட. ஸோ அத பார்த்துட்டு நம்ம சுனிதா, ஜாக்லின்லாம் "அடடே! இதுக்காடா நாங்க இவ்ளோ நேரமா இது பண்ணிட்டு இருந்தோம்." அப்படின்ற மாரி நெனச்சிருப்பாங்க. அப்பவுமே ஓகே சூப்பர் குட் பிராங்க் அப்படின்னுவாங்க. ஆனா அவங்களுக்கு எப்போ இது வந்து ஒரு நாமினேஷனுக்காக செய்யப்பட்ட ஒரு பிராங்க்ன்னு தெரிய வந்ததோ அப்பயிலேருந்து வீடு 2 ஆயிரும். ஸோ இப்ப டே 4 என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பட்டிமன்றம் வந்து குடுத்துருப்பாங்க. அதில ஆண்கள், பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அதில நம்ம ஜாக்லின் அண்ட் அருண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருண் வந்து ஒரு பாயிண்ட் சொல்லுவாரு. அதாவது ஒரு பையனா இருந்தாலே வந்து அழக்கூடாது அப்படிங்கிறது இந்த சொசைட்டியே சொல்லிருச்சு அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட்ட சொல்றப்போ, அவர் கூட சேர்த்து ஒரு பொண்ணு மாரி ஏன் அழுவுற? அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து அசிங்கமா இருக்கும் அப்படின்ற மாரி அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கு ஜாக்லின் வந்து கேட்டிருப்பாங்க. "ஏன் அழுவுற பொம்பள மாதிரி?" அப்படின்னு சொன்னா, "அதில என்னங்க அசிங்கம்?" அப்படின்ற மாரி ஒரு ஹெல்தியான ஒரு டிஸ்கஷன் வந்து அவங்களுக்குள்ளார போயிருக்கும். அண்ட் பக்கத்தில பார்த்தீங்கன்னா, நம்ம தர்ஷா இந்த டாஸ்க் பண்றேன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வந்து செம ஃபன்னா ஒரு டாஸ்க் ஒண்ணு பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்ப டே 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரியல் ஆர் ஃபேக் அப்படிங்கிற ஸ்டிக்கர வந்து ஒட்ட சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து நம்ம ரவீந்தருக்கு பார்த்தீங்கன்னா, ஃபேக்குன்னு எல்லாம் மெயின் ஸ்ட்ரீம்லேருந்து குடுத்துருப்பாங்க. இவரு வந்து
வந்து விமென்ஸ் டீம் சைடு உட்காந்து பயங்கர டென்ஷனா பேசிட்டு இருப்பாரு. அதாவது நான் விமென்ஸ் டீம வந்து அவ்ளோ குத்தி, குத்தி அவங்கள இது பண்றேன், என்னென்னமோ பண்றேன். ஆனா எனக்கு ஒருத்தர் கூட விமென்ஸ் டீம்லேருந்து ஃபேக்குன்னு ஒட்டல. அவ்வளோ மென்ஸ் டீம்லேருந்து ஒட்டியிருக்கீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கொந்தளிச்சிட்டு இருப்பாரு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம சாச்சனாவோட ரீஎன்ட்ரி. ஸோ அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா இருந்ததுங்க. வெளிய இருந்து பார்க்குறப்போ, ஆஹா! வெளிய அனுப்பி அந்த பொண்ணு வெளிய போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க திரும்ப உள்ள வராங்களே! அதுவும் விமென்ஸ் டீம்னா, அப்போ விமென்ஸ் டீம்க்கு ஒரு ஒரு அது ஒரு அட்வான்டேஜ் ஆச்சே! அப்படின்ற மாரிலாம் ஒரு ஃபயரா இருந்தது. அதே மாரி அவங்க ரீஎன்ட்ரியுமே அவங்க வந்து அவங்க பேசின ஸ்பீச்லாம் இருக்கு. இன்னுமே எனக்கு ஞாபகம் இருக்கு. மென்ஸ் டீம்ட்டலாம் போய் எல்லாம் சொல்லிட்டு, "உங்க ஸ்ட்ராட்டஜிலாம் எனக்கு தெரியும்." அப்படின்லாம் வேற சொல்லியிருப்பாங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம விமென்ஸ் டீம் கிட்ட வந்து உள்ள உட்காந்துட்டு, "என்னங்க எல்லார் முன்னாடியும் சண்டை போட்டுக்கிறீங்க. அது எப்படி இருக்கு தெரியுமா?" அப்படிலாம் பேசிட்டு கடைசியில ரவீந்தர்ட்ட போயிட்டு, "விமென்ஸ் டீம்ல யாரு வீக் கண்டஸ்டன்ட்?" அப்படின்னு கேட்கிறப்போ, அவர்ட்ட சொல்லி நம்ம ரவீந்தர் சும்மா இருப்பாரா? அவர் வந்து இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு வந்து இந்த பிரச்சனைய உண்டாக்கணுமோ, அத பண்ணிக்கிட்டு தான் இருந்தாரு. அவர மட்டும் வாரத்திலேயே அனுப்பலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹோல் சீசனே நம்ம இப்ப சொல்லிட்டு இருக்கோம்ல, டாக்ஸிக் ஃப்ரீயா இருந்தது அப்படின்னு. கண்டிப்பா அப்படி இருந்திருக்காது. உள்ளுக்குள்ள அந்த களங்கம் மூட்டுற வேலைய தான் வந்து நெறைய பார்த்துட்டே இருந்திருப்பாரு. இவ்வளோ ஏன் நம்ம கடைசியா பார்த்தீங்கன்னா, அந்த அந்த என்னது சேலஞ்ச் 8 அப்படின்னு சொல்லி உள்ள அனுப்புனாங்களே, அந்த ஒரு வாரமே பார்த்தோமே, அந்த ஒரு பிக் பாஸ் இந்த சீசன்ல ஸ்டார்ட்டிங்லேருந்து இவங்க சேர்த்து வச்ச பேர் அந்த ஒரு வாரத்தில உடைக்கிற மாரி ஒரே வன்மமா இருந்தது. ஓகேங்க. இப்ப டே 6 என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ் காட்டி விஜய் சேதுபதி அப்படின்னு போட்டிருக்கோம். அது என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நம்ம ஜாக்லின்ட்ட வந்து சாச்சனா வெளிய போனதுக்கு வந்து நீங்க வந்து என்ன பேசிஸ்ல வந்து வோட் பண்ணீங்கன்னு ஒரு டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கும் இல்லையா? அப்ப நம்ம ரவீந்தர் சொல்லியிருப்பாரு, அதாவது நான் தான் சார் ஓட்ட திருப்பி விடுறதுக்காக திருப்பி விட்டேன்னு. ஸோ அப்ப என்ன இது இது எக்ஸாக்ட்டா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் சேதுபதி வந்து நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க அப்படின்னா, அது எனக்கு புரியலன்னா திரும்ப எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க. நீங்க டயர்ட் ஆவாதீங்க. அந்த ரியாக்ஷன் உங்க மூஞ்சிலேயே தெரியுது அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. ஸோ அப்பைலருந்து பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் நெக்ஸ்ட் வீக்லேருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருந்திருப்பாங்க. ஸோ இப்ப டே 9 என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாக்லின் காலையிலேயே வந்து அந்த பக்கம் மென்ஸ் டீம் அதாவது கிச்சனுக்கு போய் ஏதோ சுடு தண்ணியோ, காஃபியோ ஏதோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு காலைல எந்திச்சு வருவாங்க. பார்த்தா அந்த அந்த சைடு யாருமே இருக்க மாட்டாங்க. யார்ட்டடா பர்மிஷன் கேட்குதுன்னு வெளிய எட்டி பார்ப்பாங்க. அங்க நம்ம தீபக் இருப்பாரு. தீபக் அப்ப பார்த்தீங்கன்னா, ஸ்வாப்ல வந்து விமென்ஸ் டீம் சைடு வந்திருப்பாரு. ஸோ அவரு சொல்வாரு, "எப்பா நீங்க போங்க, போங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்ற மாரி. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, குக்கிங்க்குன்னு சொல்லி ஜாக்லின் சாச்சனாவ போட்டிருப்பாங்க. அவங்களே தான் அந்த வாரம் ஃபுல்லா பாத்திரமும் கழுவணும், குக்கிங்கும் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம முத்து தான். பண்ணலாம். நம்ம அவங்களுக்கு வந்து டஃப்பான விஷயங்கள பண்ணணும். அப்ப தானே அவங்கள பிரேக் பண்ண முடியும். இது கேம் அப்படின்ற மாரி அவரு சொல்றது தான் அவங்க டீம்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, எண்ட் ஆஃப் டே ஆல்மோஸ்ட் டே எண்ட் வந்துருச்சு. நம்ம ரஞ்சித் தான் வந்து என்னது கிச்சன் இன்சார்ஜா இருப்பாரு. ஸோ அவரு வந்து ஏதோ ஒரு பனிஷ்மென்ட்ன்னு சொல்லி நீங்க யார்ட்டயும் பேசாதீங்க. ஓரமா போய் உட்காருங்க அப்படின்னோனே, காலையிலேருந்து நடந்த விஷயங்கள எல்லாம் சேர்த்து நம்ம ஜாக்லின் பயங்கரமா பிரேக் டவுன் ஆகி அழ ஆரம்பிச்சிருப்பாங்க. என்ன தர்ஷா ஃபன் மோட் ஆன் பார்த்தீங்கன்னா, தர்ஷா வந்து மென்ஸ் டீம் சைட் போயிருப்பாங்கங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த விமென்ஸ்லேருந்து மென்ஸ் டீமுக்கு போனதிலேயே பெஸ்ட்டா கேம் ப்ளே பண்ணது தர்ஷா தான் அப்படின்னு சொல்லுவேன். அந்த 1 வீக்ல மென்ஸ் டீமே வந்து ஒரு மாரி ஆட்டி படைச்சிருப்பாங்க. அதாவது எந்த அளவுக்கு வந்து அவங்கலாம் ஒற்றுமையா இருந்தாங்களோ, அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணி உள்ள ஒரு சண்டைய போட்டு ஆளாளுக்கு அடிச்சுக்கிட்டு நெறைய விஷயங்கள் நடந்திருக்குங்க தர்ஷா போனப்போ. ஸோ இப்ப அத அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். நம்ம சௌந்தர்யா வந்து சொல்லியிருப்பாங்க தெரியுமா? கன்டென்ட்‌க்காக அழுவுறா அப்படின்ட்டு. ஸோ அதனால போட்ட தம்ப்நெயில் தான் இது. ஸோ இப்ப டே 10 தர்ஷா என்னன்னா வெளிய வந்து உட்கார்ந்திருப்பாங்க. அப்ப நம்ம ஆர்னவ் வந்து சொல்லுவாரு. அதாவது மென்ஸ் டீம்ல வந்து உன்கிட்ட பேசக்கூடாது அப்படின்ற மாரி சொல்ட்டாங்க அப்படின்னு. ஸோ அத நம்ம தர்ஷா நேரா உள்ளார போய் மென்ஸ் டீம்ல எல்லார்ட்டயும் சொல்லி, "என்ன நீங்க என் கூட பேசக்கூடாது அப்படின்லாம் சொன்னீங்களாமா? மென்டல் டார்ச்சர் பண்ணணும்னு சொன்னீங்களாமா?" அப்படின்னு ஒரு வார்த்தைய சேர்த்து போட்டுருவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, ஆர்னவ் அப்படியே மென்ஸ் டீமே எதிர்த்து நின்னுட்டு, ஆர்னவ் வந்து ஃபர்ஸ்ட்டு விஷாலோட சண்டை நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அருணுக்கும் அவருக்கும் சரியான சண்டை. அதாவது அந்த பயங்கரமான பஞ்ச் டயலாக் நம்ம அருண் சொல்லியிருப்பாரு ஞாபகம் இருக்குங்களா? "நான் நடிச்ச சீரியல்ல நானும் உன்ன மாரி ஹீரோ தான்டா. நான் ஒண்ணும் வில்லன் கிடையாது." அப்படின்ற மாரிலாம் டயலாக் அடிச்சிருப்பாரு. ஸோ அதெல்லாம் அப்பதான் நடக்கும். பட் அந்த மென்டல் டார்ச்சர்ன்ற ஒரு வார்த்தைய எக்ஸ்ட்ராவா போட்டு என்ன வேல பார்த்தாங்க பார்த்தீங்களா? அன்ஷிதா அண்ட் விஷால் நம்ம அப்ப போட்டிருக்கோம். அது என்ன வேற லெவல் அப்படின்னு போட்டிருக்கோம். அது என்ன நடந்திருக்கும்னா, மார்னிங் பார்த்தீங்கன்னா, சும்மா அவங்களுக்குள்ளாரயே நாங்க டேலண்ட் என்னன்றத வெளிய காட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சின்ன சின்னதா வந்து ஸ்கிட் பெர்ஃபார்மன்ஸஸ் மாரி பண்ணுவாங்க. நம்ம ஜாக்லினோட, ரஞ்சித்தோட அப்பான்னு சொல்லி சூப்பரா ஒண்ணு பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாரி நம்ம அன்ஷிதா அண்ட் விஷால் வந்து பண்ணியிருப்பாங்க. அதில அன்ஷிதா பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல ஒரு மாரி பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அது அவங்க வந்து லைஃப்ல கோ த்ரூ பண்ண விஷயங்கள் அப்படின்ற மாரி கூட ஐ திங்க் அதுக்கப்புறம் பேசியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த ஆக்ட் வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப நேச்சுரலா நல்லா இருந்திருக்கும். அண்ட் நம்ம ஆர்னவ் அண்ட் அருண் பார்த்தீங்கன்னா, "ஐ அம் சாரி, இட்ஸ் ஓகே" அப்படின்ற மாரி போயிருப்பாங்க. அப்பதான் நம்ம, "ஓ! வீக்கெண்ட் வருதுல்ல" அப்படின்ற மாரி ஒரு திங்கிங். டக்கு டக்குன்னு ஃப்ரைடே ஆனா பிரச்சனை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்றது தான் பிக் பாஸோட இதுவே. ஸோ இப்ப டே 12 என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதெல்லாம் குடுப்பாங்க தெரியுங்களா? அதாவது சொம்பு தூக்கி ஆடியன்ஸ் வாட்சிங் ஆடியன்ஸ் அப்படிங்கிற மேட்டர்லாம் நடந்திருக்கும். ஸோ அதில வந்து நம்ம ஆர்னவ் வந்து உள்ளுக்குள்ள நம்மளே பார்த்துருப்போம் டிஸ்கஷன்ல. சொம்பு தூக்கின்றத அன்ஷிதா குடுக்கணும்னு அவரு தான் சொல்லியிருப்பாரு.
வெளிய வந்து அவரு தான் அந்த அவார்டையும் குடுத்துருப்பாரு. ஆனா, அந்த இடத்துல அன்ஷிதா பிரேக் டவுன் ஆகி செம்மையா டென்ஷன் ஆயி, "நீ வந்து கூடயே இருந்து நீயே குடுத்த பாத்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்றப்போ கூட ஆர்னவ் டைரக்ட்டா ஒத்துக்க மாட்டாரு. அதாவது மென்ஸ் டீம்ல எல்லாரும் இது பண்றப்போ எனக்கும் அப்படிதான் தோணுச்சுன்ற மாரியே ரொம்ப நேரமா சமாளிச்சிருப்பாரு. ஸோ கடைசியா அன்ஷிதா சொல்லியிருப்பாங்க, "வெளிய ஃப்ரெண்டுக்கு சொம்பு தூக்கி தான் நான் நெறைய அனுபவிச்சிருக்கேன்." அப்படின்ற மாரி. அண்ட் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, முத்து தீபக் அன்சீன் டிஸ்கஷன் ஒண்ணு போட்டிருக்கோம் தெரியுமா? இது என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 1 ஹவர் எபிசோட்ல வந்திருக்காது. ஸோ இது வந்து என்னன்னா, அந்த அவார்ட்ஸ்லாம் குடுக்குறப்போ பார்த்தீங்கன்னா, அந்த டம்மி பாவா அப்படின்ற அவார்ட வந்து ரஞ்சித்த போய் குடுக்க சொல்லியிருப்பாங்க. அப்ப அவரு என்ன பண்ணியிருப்பாருன்னா, "ஐயோ! எனக்கு வேணாம்ப்பா" அப்படின்னு சொல்லி, அடுத்து பார்த்தீங்கன்னா, அருண குடு அப்படின்னு சொல்றப்போ நம்ம விஷால் வந்து அருண் கைய இப்படி புடிச்சிருப்பாரு வேணாம் அப்படின்னு. அத முத்துக்குமரன் பார்த்துட்டாரு. ஸோ அது ரிலேட்டடா என்ன சொல்லியிருப்பாரு தீபக்ட்டனா, நான் வந்து கொஞ்சம் ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்றேன். அதாவது நான் மென் வெர்சஸ் விமென் அப்டின்னோனே, நான் என் முன்னாடி இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ் அதாவது விமென்ஸ் டீம தான் என் ஆப்போனன்ட்டா பார்த்துருக்கேன். ஆனா எனக்கு பின்னாடி இத்தன பேர் வேல பார்த்துருக்காங்களே! இத நான் யோசிக்கவே இல்லையே! அப்போ நான் வந்து என் பின்னாடி இருக்கவங்களையும் பார்க்கணும், என் முன்னாடி இருக்கவங்களையும் பார்க்கணும். அப்டின்னு சொல்ட்டு ரொம்ப சூப்பரான ஒரு டிஸ்கஷன் வந்து ஒண்ணு தீபக்கோட அவரு பண்ணியிருப்பாரு. ஸோ இப்ப அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டே 13 என்ன அப்டின்னா, நம்ம விஜய் சேதுபதி வந்து முத்துக்குமரன் அதாவது இந்த செஸ் போர்டுன்னு சொல்ட்டு நம்ம ஜாக்லின் தான் வந்து குயின். ஆனா அவரு ஏன் சொன்னாரு எதுக்குன்னு தெரியலங்க. கடைசில ஜாக் குயின்னு நம்மளே ஒரு வீடியோ போட்டாச்சு. ஜாக்லின் தான் குயின் ஆஃப் பிக் பாஸ் சீசன் 8 அப்படிங்கிற மாரியே வந்து ரெஜிஸ்டர் ஆயிருச்சு. அது முத்துக்குமரன் வந்து பாருங்க டே 13னா அப்ப அந்த 2வது வாரமே அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா நம்ம சௌந்தர்யா வந்து சிப்பாயின்னு சொல்லியிருப்பார்ல. சரி பரவால்ல. ஸோ அது ரிலேட்டடான டிஸ்கஷனு அதில வந்து ஜோக்கர் யாரு? அப்படின்ற மாரிலாம் வந்து கேட்டிருப்பாரு. அதுவும் வந்து செஸ் போர்ட்ல எங்கங்க ஜோக்கர் இருக்கு? அப்படின்ற மாரி ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு இருப்பாரு. இந்த வீக்கெண்டுக்கு அப்புறமே வந்து நம்ம இப்படி பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்னு அவர் ரியலைஸ் பண்ணி அவர் கம்பேக் ஒரு ஒரு வாரமும் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ அடி வாங்கினாலும், அதிலிருந்து என்ன சொல்ல வராங்கன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவர் கேம மாத்துவாரு. ஸோ அதுதான் அவர ஃபைனல்ஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி இப்ப டே 14 என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்னவ் வந்து எலிமினேட் ஆயிட்டாருங்க. ஆர்னவ் எலிமினேட் ஆவறதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டம்மி பாவா அந்த மாதிரியான அவார்ட்ஸ்லாம் வந்து அ இப்போ உங்களுக்கு இல்லன்னா, நீங்க வேற யாருக்கு குடுத்துருப்பீங்க அப்படின்னு கேட்கிறப்போ, நம்ம மென்ஸ் டீம்ல எல்லா அவார்டையுமே எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஆர்னவ்னு எல்லா அவார்டையும் தூக்கி அவருக்கே குடுத்துருவாங்க. அண்ட் கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, அன்னைக்குன்னு பார்த்தா அவர எலிமினேட் பண்ணி வேற வெளிய கூட்டு வந்துருவாங்க. செம்ம காண்டுல இருந்தாரு. ஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, "டேய் ஜால்ரா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி பேசியிருப்பாரு. அண்ட் நம்ம விஜய் சேதுபதியும் வந்து மரியாதையா பேசுங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு, நீங்க உள்ள இருக்கிற வரைக்கும் நீங்க என்ன வேணா பேசியிருக்கலாங்க. இங்க வந்து இந்த ஸ்டேஜ்ல என் பக்கத்துல நிக்கிறப்போ, உள்ள இருக்கிறவங்கள நீங்க அப்படி பேசறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்ற மாரி விஜய் சேதுபதி சொல்லியிருப்பாரு. அடுத்து நம்ம டே 15க்கு போலாம். அதாவது இப்ப இந்த இடத்துல சௌந்தர்யா அழுதுட்டு இருப்பாங்க. அண்ட் ஜாக்லின் பார்த்தீங்கன்னா, வேற குரூப்போட உட்கார்ந்திருக்காங்க. இதுக்கு நடுவுல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப்ல டூப் அப்படிங்கிற அவார்ட வந்து நான் ஜாக்லினுக்கு குடுக்குறேன் அப்படின்ற மாரி அவங்க சொல்லியிருப்பாங்க. அதனால அவங்களுக்கும் ஜாக்லினுக்கும் ஒரு சின்ன ஆர்குமென்ட் போயிருக்கும் இல்லையா? ஜாக்லின் என்ன சொல்வாங்கன்னா, "ஏதாவது ஒண்ணுனா என்ட்ட சொல்லலாம்ல. நீ எதுக்கு வீக்கெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி சொன்ன?" அப்படிங்கிற மாரி அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஆர்குமென்ட் போயிருக்கும். அடுத்து சௌந்தர்யாவ எல்லாரும் நாமினேட் பண்ணியிருப்பாங்க. அதுல என்ன ரீசன் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் வந்து சௌந்தர்யா ஓவர் ஷேடோ பண்றாங்க அப்படிங்கிற மாரி ஒரு ரீசன் வந்திருக்கும். ஸோ ஜாக்லினும் வந்து சௌந்தர்யா கிட்ட, "இதுக்கப்புறம் நான் உனக்கு டைரக்ட்டா சப்போர்ட் பண்ண மாட்டேன். நான் என்னோட வகையில நான் சப்போர்ட் பண்றேன்." அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு, ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து க்ளோஸா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த டைம் இவங்க வந்து ஜெஃப்ரியும் உட்கார்ந்திருப்பாங்க. அப்பதான் சௌந்தர்யா வந்து பிரேக் டவுன் ஆகி அழுதுட்டு இருப்பாங்க. "எனக்கு வந்து விமென்ஸ் டீம்ல இருக்கவே புடிக்கல. எனக்கு பொண்ணுங்களோட செட்டே ஆக மாட்டேங்குது." அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. நம்ம ஜாக்லினும் பார்த்தீங்கன்னா, இப்போ சௌந்தர்யா கிட்ட பேசக்கூடாதுன்ற மாரி சினாரியோன்றனால, அடுத்து விமென்ஸ் டீம்ல இருக்கிற மெஜாரிட்டியான பீப்பிள் அவங்களோட போய் ஜாயின் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. மென்ஸ் டீம்ல இருந்து வந்து இந்த சைடு சிங்கிள் பெட் இருக்கிற ரூம விமென் எடுத்துக்கணும் அப்டின்னா, அதுக்கு வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. அது 1 வாரம் வந்து ஃபுல்லா நீங்க மென்ன நாமினேட்டே பண்ணக்கூடாது அப்டின்ட்டு. நாமினேஷன டிஸ்கஸே பண்ணக்கூடாதுன்னு ஒன் ஆஃப் த ரூலே இருக்குது. இல்லையா? ஸோ அப்ப அத பிரேக் பண்ணி தான் நம்ம முத்துக்குமரன் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லி போன அந்த வீக்கெண்ட்ல வந்து அவருக்கு பிரச்சனையா இருக்கும். ஸோ நம்ம எப்படிங்க நாமினேஷன டிஸ்கஸ் பண்றது? அது தப்பாச்சே. ஸோ நம்மளால அந்த ஒப்பந்தத்த வந்து நிறைவேத்த முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஒப்பந்தம் கேன்சல் பண்ணிரலாம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, டே 16 வருது. இது வந்து ரொம்ப அன்ஃபேரான டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கில்லர் காயின் டாஸ்க்ங்க. அதாவது முத்துக்குமரன் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டிருப்பாரு. அது யார் எடுக்குறாங்க யாரோ ஒருத்தர சூஸ் பண்றோம். அவங்க மேல காயின ஒட்டுறோம். மொத்தமா போட்டு அமுக்கிர்றோம். அவங்களால ஓட முடியாது. பஸர் அடிக்கிற வரைக்கும் நம்ம புடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு இது பண்ணியிருப்பாரு. அண்ட் டீம்ல எல்லாருமே இத தான் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. மென்ஸ் டீமால வந்து எதுவுமே விளையாடவே முடியாது. ஏன்னா, தூக்கி போட்டு அமுக்கிட்டாங்கன்னா, அவங்களால நகரவே முடியல. அந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறப்பவே தெரிஞ்சுச்சு, போடா இது மென்ஸ் டீம் தான்டா வின் பண்ணுவாங்க அப்படின்றது. அண்ட் ஆல்சோ பார்க்கறதுக்குமே ஒரு மாரி பக் பக்குன்னு இருந்திருக்கும் அவங்க பண்றதெல்லாம். அவங்க வந்து ஓடி விளையாண்டுருந்தா கொஞ்சம் ஈக்குவலா இருந்த மாரி இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங். ஸோ டே 17 பார்த்தீங்கன்னா, அந்த பிபி ஸ்டார் ஹோட்டல் அப்படிங்கிற டாஸ்க் நடக்கும். ஸோ இதுல வந்து சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின்குள்ளார அந்த முட்டை போண்டா மூஞ்சின்னு சொல்லி பாடி ஷேமிங் பண்றேன்ற அந்த பிரச்சனையும், அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, சாச்சனா அண்ட் ஜெஃப்ரிக்குள்ளார சண்டை ஆயிருக்குங்க. அதாவது சாச்சனா பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரிய வந்து டேய் தம்பி அந்த மாரி ஏதோ கூப்ட்டுருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ஜெஃப்ரி இதாயிருப்பாரு. அத பத்தி பேசுறப்ப கூட சாச்சனா ஹவுஸ் கீப்பிங்க அப்படித்தானே ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற மாரி கூட அவங்க தப்பா சில விஷயங்கள்லாம் வந்து பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரிய வந்து போயிட்டு சாரி கேட்க சொல்லுவாங்க சுனிதா, சாச்சனா கிட்ட. ஸோ அதுக்கு சாரி கேட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டேபிள்ல டமால் அப்படின்னு அடிச்சுட்டு போயிருப்பாரு அவரு. ஸோ அந்த சீன் தான் அது.
அதே மாரி டே 18 பார்த்தீங்கன்னா, நம்ம எம்கே வந்து அப்பதான் வந்து அந்த பேர் நல்லா அவருக்கு சூட் ஆயிருக்கும். அவரு வந்து எம்கே அப்படிங்கிற அந்த ரோல் பண்ணியிருப்பாரு. அதில ஆனந்திய வந்து டோர்ல போய் முட்டிப்பாங்க. அதுக்கு இவரு ஒரு கமெண்ட் பண்ணுவாரு. அதுக்கு வந்து ஆனந்தி வந்து ரொம்ப ரூடா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பிரேக் ஆயி அழுதுருப்பாங்க. அண்ட் நம்ம சௌந்தர்யா செம்ம கவுண்டர் போட்டிருப்பாங்க. அவங்க மேனேஜரா ஆயிருப்பாங்க தெரியுமா? நீங்க நெறைய இடத்துல வரல அப்படின்றப்போ, "ஐயோ! அப்பா எல்லா இடத்துலயும் நான் இருக்கணும்னா, நான் ஆவியா தான் இருக்கணும்." அப்படின்ற மாரிலாம் செம்ம ஃபன் பண்ணியிருப்பாங்க. ஸோ டே 19 பார்த்தீங்கன்னா, நம்ம சிவகார்த்திகேயன் வீட்டுக்கு போறாரு. அது அமரன் படத்தோட ப்ரமோஷனு. அந்த மாரி விமென்ஸ் டீம் சைட் போணுமா, மென்ஸ் டீம் சைட் போணுமான்னு சொல்லி 2 பேரும் பாடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, விமென்ஸ் டீம் சைட் போயிருவாரு. ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி வீடே ஒரு என்ஜாய்மென்ட்டா தான் இருந்திருக்கும். ஸோ டே 20ங்க. டே 20 தான் நம்ம சொன்ன அந்த கில்லர் காயின் மேட்ரு. அந்த ஸ்ட்ராட்டஜி உங்க ஸ்ட்ராட்டஜி சரியா? அப்படிங்கிற மாரிலாம் வந்து விஜய் சேதுபதி முத்துக்குமரன வந்து கேட்டிருப்பாரு. அதுவும் இல்லாம உங்க டீம்ல என்னங்க ஒரு மூள தானா? ஒருத்தர் பேசுறத எல்லாரும் கேட்டுக்கிறீங்க அப்படின்ற மாரி ஹோல் டீமே வந்து பயங்கரமா வாங்கியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் முத்துக்குமரன் வந்து, "நான் சொல்றது எல்லாம் கேட்கணும்லாம் கிடையாது. உங்க கருத்த நீங்க வைங்க" அப்படின்னு சொல்லி அவருமே நெறைய யோசிச்சு அவர வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அண்ட் நம்ம சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா, எனக்கு வாய்ப்பு குடுக்கல அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அது ரிலேட்டடான டிஸ்கஷனுமே அன்னைக்கு போயிருக்கும். ஸோ டே 21 பார்த்தீங்கன்னா, நம்ம தர்ஷா வந்து எவிக்ட் ஆயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு தர்ஷா வந்து அழாம இருந்திருந்தாங்கன்னா, அவங்க உள்ள வந்து செம ஃபன்னா இருக்கு. அவங்க எது பண்ணாலுமே எனக்கு ஃபன்னா இருந்தது. அந்த அழுவுறத மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க ஒரு சூப்பரான கண்டஸ்டன்ட்டா இருந்திருப்பாங்க. அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ குடுக்குறப்ப எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க இல்லையா? அப்ப சாச்சனா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சௌந்தர்யா இல்லன்னா தர்ஷாக்கு குடுக்கணும்னு சொல்லிட்டு, சௌந்தர்யாக்கு குடுக்கலாம்ன்றத தான் சொல்லியிருப்பாங்க. அதாவது தர்ஷாக்கு நெறைய ஃபேன்ஸ் இருக்கு. ஸோ தர்ஷா எப்படியும் சேவ் ஆயிருவாங்க. நம்ம சௌந்தர்யா குடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா, இப்ப தர்ஷா வந்து எவிக்டட் அப்டின்னோன நம்ம சாச்சனா போய் பயங்கரமா கட்டி புடிச்சு அழுதுட்டு, "ஐயோ! நான் சொன்னனே! நான் உங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ குடுக்க சொல்லி சொன்னனே!" அப்டின்னு சொல்லிட்டு கன்னா பின்னான்னு வந்து அழுதுட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம தர்ஷிகா வந்து செம மாஸா போயிட்டு, "நீ இப்டி சொன்னது பொய்யி சாச்சனா. நீ வந்து இப்டி பேசுறது சரியில்ல. நீ வந்து சௌந்தர்யாக்கு தான் குடுக்கணும்னு சொன்ன. தர்ஷாக்கு குடுக்கணும்னு சொல்லவே இல்ல." அப்டின்னு சொல்லி தர்ஷிகா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி அந்த சிச்சுவேஷன அவங்க வந்து கத்தல, எதுவும் பண்ணல. பட் சாச்சனாக்கு சொல்ல வேண்டிய பாயிண்ட்ட சூப்பரா கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ டே 22 பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா மாஸ்டர் பிளான் அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லையா? ஒண்ணும் கிடையாதுங்க. அவங்க வந்து மென்ஸ் டீம் சைட் போயிருப்பாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் ஓப்பனாவே பண்ணிருவாங்க. அதாவது மென்ஸ் டீம் சைட்ல போயிட்டு சத்யா கிட்ட பேசிட்டு இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அதாவது நம்ம மென்ஸ் டீம் சைட்ல யாராவது ஒருத்தங்க அவங்களோட உள்ள அதாவது ரியலான ஒரு கேரக்டர வந்து வெளிய காட்டாம இருக்காங்கன்னா, நம்ம அவங்கள டார்கெட் பண்ணி ஏதாவது பண்ணி அத வந்து வெளிய கொண்டு வர ட்ரை பண்ணலாமா? அப்படின்ற மாரிலாம் பேசுவாங்க. பட் தொக்கா மாட்டிருவாங்க மென்ஸ் டீம் சைட்ல. அதாவது சௌந்தர்யா சும்மா சும்மா வந்து இந்த மாரி கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி. ஸோ டே 22 என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்கெண்ட்ல வந்து விஜய் சேதுபதி சொல்லியிருப்பாருன்னா 5 பேர் கொண்ட குழு அப்படிங்கிற மாரி தர்ஷா சொல்லிட்டு வெளில போயிருப்பாங்க தெரியுமா? 5 பேரோ, 6 பேர் கொண்ட குழு அப்படி சம்திங் ஆயிரும். ஸோ ஜாக்லின் டக்குன்னு சுதாரிச்சுட்டு அதுலேருந்து கொஞ்சம் வெளிய வரதுக்காக ட்ரை பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த மேனேஜர், கஸ்டமர் அப்படிங்கிற மாரி அந்த பேண்டெல்லாம் குடுத்துருப்பாங்க இல்லையா? அவங்க ஏதோ ஒண்ணு பண்ண முடியல அப்படின்னா, அதெல்லாமே அன்ஷிதா வந்து சுனிதாக்கு பண்ணி குடுக்குறாங்க. ஸோ அதனால தான் அந்த பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஆர்குமென்ட் வந்திருக்கும். ஹர்ஷிகா அவங்க வந்து சொல்லுவாங்க இந்த மாரி ஜாக்லின்ட்ட, "நீங்க போய் டைரக்ட்டா அவங்க கிட்டயே பேசிருங்க" அப்படின்ட்டு. ஒரு மாதிரி நாஸ்டியா இருக்காங்க ப்ரோ அவங்கலாம். அவங்க கிட்ட பேசவே முடியல அப்படின்ற மாரி நம்ம ஜாக்லின் சொல்லியிருப்பாங்க. ஸோ டே 23 பார்த்தீங்கன்னா, அந்த ரோல் ஸ்வாப் அப்படின்னு சொல்லிட்டு அதில நம்ம ஜெஃப்ரியோட ரோல வந்து ரஞ்சித் அண்ட் சௌந்தர்யா ரோல பார்த்தீங்கன்னா, ஆர்ஜே ஆனந்தி அண்ட் சுனிதா ரோல வந்து சௌந்தர்யா பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா வந்து இந்த பர்ட்டிகுலர் வீக் தான் வந்து பயங்கரமா டேக் ஆஃப் ஆயிருப்பாங்க. சுனிதா மாரி பண்றேன்னு பயங்கரமா பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதே மாரி எனக்கு ஃபேவரைட்டா இருந்தது வந்து ரஞ்சித் அண்ட் ஆர்ஜே ஆனந்தி வந்து சௌந்தர்யா மாரி பண்ணியிருப்பாங்க. அண்ட் டே 24ம் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்து தனித்தனியா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதில நம்ம ஆனந்தி வந்து சௌந்தர்யா மாரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா பண்ணியிருப்பாங்க. சுனிதா வந்து எந்த இடத்துலயும் டென்ஷனே ஆயிருக்க மாட்டாங்க. அப்புறமா கூட சொல்லியிருப்பாங்க. நான் நெறையா அவங்களுக்கு முன்னாடி டைம் ஸ்பெண்ட் பண்றதே நிறுத்திட்டேன். ஏன்னா, அத பார்த்தா நம்ம டென்ஷன் ஆயிருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அத பார்க்கிறதே விட்டுட்டேன் சார் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வர டேஸ் எல்லாம் வந்து நம்ம இன்னொரு பார்ட்டா தனித்தனியா வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுவரைக்கும் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? ஸோ பிக் பாஸ் இந்த பர்ட்டிகுலர் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயி இப்ப வரைக்கும் வந்து உங்களுக்கு இது சுவாரஸ்யமா இருந்துச்சா? இல்ல இந்த கோட்ட அழிச்சதுக்கு அப்புறமா தான் சுவாரஸ்யமா ஆச்சா? நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.